திமுக கொஞ்சம் மமதையில் கூட இந்த பார்லிமெண்ட் இந்த அசம்பிளிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் கொடுக்குற பதில்கள் தெரிக்க விடுறாங்க. ருசியானந்து தலையிட்டு அடிச்சா இருப்பாருங்க. அதெல்லாம் உங்கள் காலத்துலங்க. இங்கே இதெல்லாம் நடந்தால் எங்கள் சீட்டு கிழிஞ்சின எங்கள் தலைவர் எங்களை விடமாட்டாருன்னா இருப்பாருங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்கேமே நடக்குதுங்க. நீட் பேரில் ஒரு ஸ்கேம், மோசடி. என்ன நடக்குதுன்னா, ஒரு பாடலுக்கு 2 நாளோ 3 நாளோ பார்லிமெண்ட் செஷன்லாம் போட்டு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து, சொல்லப்போனால் அதை விட பெரிய அந்தஸ்து கொடுக்க போகிறோம். இந்துக்களுக்கு மட்டும் இந்த நாடுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலை தரும் விஷயம் என்னென்னா, முதல் முறையாக வந்தே மாதரம் பாடலை ரெட் ஃபோர்ட்டில் சுதந்திர தினத்தன்னைக்கு பாட போகிறாங்க. அநேகமாக இதில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா திமுக ஆளுங்க. நீங்கள் பதவி ஏற்றும் போதே இது 2வது பாடினாங்க, அமைச்சர்கள் 3வதுன்னுவாங்க. கோச்சிங் சென்டர்கள் கொழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் லட்சக்கணக்கில். அப்போ பணம் இல்லாதவன் ஏன் இந்த கோச்சிங் சென்டரெல்லாம் ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக தனியார் கோச்சிங் அரசாங்கமே பண்ணலாம். அரசாங்கம் தான் ஸ்கூல் நடத்துது, காலேஜ் நடத்துது. அதனால் என்னை பொறுத்தவரையில் கோச்சிங் சென்டர் கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டணும். நம்ம நாட்டில் எவ்வளோ வேற்றுமைகள் இருக்கு. இவ்வளோ வேற்றுமை, டெஸ்பைட் ஆல் தீஸ் டிஃபரன்சஸ் நம்ம யுனைட்டடாக இருக்கிறோன்றது தான் பெருமை. ஆங்கிலேயர் இதை ஒன்றா அடக்கி ஆளலைன்னா இது ஒரு நாடாகவே இருந்திருக்காரு. நீங்கள் டெல்லிக்கு போகிறதுக்குள்ளே 10 மொழி பேச வேண்டியது இருக்கும். எல்லாம் ஒன்று, ஒரே நாடு அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டே நமக்கு எதிரானது. வடமண்டலம், தென்மண்டலம், ஜோனாக பிரிக்கலான்லாம் பிளான் பண்ணுறாங்க இவங்க. யார்? பிஜேபி. இதை ஒரு மதம் சார்ந்த நாடாக பாகிஸ்தான் மாதிரி, சவுதி அரேபியா மாதிரி ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. சித்திரை1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. இன்னைக்கு அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டசபையில் இப்போ தாவேகா சட்டப்பேரவையில் போயிருக்காங்க. அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது என்னன்னா, நீட் விவகாரம் பற்றி பேசியிருக்காங்க. அப்படி சுகாதார அமைச்சர் நீட் விவகாரம் பற்றி பேசும்போது திமுகலேருந்து ஆர்எஸ் வழியில் தான் நீங்கள் போகிறீங்க, ஆர்எஸ்எஸ் வழியில் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர் விமர்சனம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தீர்மானத்துக்கு எல்லாருமே ஒத்துழைச்சிட்டாங்க. இருந்தாலுமே அதில் திமுக அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்கட்சின்னு சொன்னால் அரசியல் தானே பண்ணுவாங்க, அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டவர் தானே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி ஆட்சியில். அதனால் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாங்கன்னா அது ஒன்றும் அதிசயம் இல்லை. பண்ணலைன்னா தான் அது ஆச்சரியம். எல்லா இஷ்யூக்கும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா, தாவேகா கட்சி புதிய கட்சி, இளைஞர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் நினச்சிக்கிட்டு திமுக கொஞ்சம் மமதையில் கூட இந்த பார்லிமெண்ட் இந்த அசம்பிளிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் கொடுக்குற பதில்கள் தெரிக்க விடுறாங்க. அனுபவம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து 75 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சியெல்லாம் ஓட விடுறாங்க. நல்லாவே குறுக்கிடுகிறார்கள், நல்ல பதில் கொடுக்குறாங்க அமைச்சர்களும். இப்போ செங்கோட்டையன் குறுக்கிறத விடுங்க, ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், அஃபால் த பெலோ, நம்ம புசியானந்து தலையிட்டு அடிச்சா இருப்பாருங்க. அதெல்லாம் உங்கள் காலத்துலங்க. இங்கே இதெல்லாம் நடந்தால் எங்கள் சீட்டு கிழிஞ்சின எங்கள் தலைவர் எங்களை விடமாட்டாருன்னா இருப்பாருங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ திரு விஜய் அவர்கள் வேற ஃபுல்லாக லைவில் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டமன்ற நிகழ்வுகளை. அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அதான் நடக்குது. அதனால் இப்போ எல்லாரும் அதை ஏதோ ஒரு பெரிய சீரியல் பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃபு, இளைஞர்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இனிமேல் டூப்பெல்லாம் விட முடியாது. சட்டசபையில் நாங்கள் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அவங்கள அடித்து வீழ்த்திட்டோம்லாம் சொன்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஜனங்க. அதனால் இது ஒரு வகையில் நல்லது தான். அதாவது நீட் பற்றி அப்படி பேசணும் அப்படின்னா ஏராளமாக பேசலாம்.
நீட்டை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பது என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் எக்ஸப்ட் பிஜேபி, இன்க்ளூடிங் காங்கிரஸ். காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு இருந்தபோது தான் மத்தியில் இந்த நீட் தேர்வுக்கான விதை போடப்பட்டது. ஆனால் அது வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளால் 2017 தான் முதல் முறையாக தேர்வு மோடி ஆட்சி வந்து 4 வருஷம் கழித்து தான் நடந்தது. ஸோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. நம்ம எதிர்த்துட்டு தான் இருக்கோம். பல உயிர்கள் பலியாக இருக்குது. இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, டாக்டர் அருண்ராஜ் ஹெல்த் மினிஸ்டர் ரொம்ப நல்லா அதை பைலட் பண்ணார் அந்த தீர்மானத்தை. அதாவது வந்து 12 வருஷம் படிக்கிற படிப்பு எக்ஸாம் அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாம ஒரு 6 மாசம் ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்சுட்டு ஒரு நாள் பரீட்சையில எழுதுற மார்க்கை வச்சுக்கிட்டு அவங்களுடைய முழு திறமையும் எப்படி மதிப்பிடுறது சரியா இருக்க முடியும்? இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஸ்கேமே நடக்குதுங்க. நீட் பேரில் ஒரு ஸ்கேம், மோசடி. என்ன நடக்குதுன்னா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் கிடைக்கும், இடமும் கிடைக்கும். அதனால தான் மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு பெரிய போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்துறது காரணம். திடீர்னு போன வாட்டி அது இந்த கடைசி எக்ஸாம் லீக் ஆனதால இல்லை, தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பென்டப் ஃபீலிங்ஸ் வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால இந்த கோச்சிங் சென்டர்கள் வந்து கொழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் லட்சக்கணக்கில். அப்போ பணம் இல்லாதவன் முடிஞ்சு போச்சு. இப்போ பணம் இல்லாதவங்க கூட இலவச கல்வி திட்டத்தால் +2 வரைக்கும் படிச்சிருவான் கவர்மெண்ட் ஸ்கூலில். அவன் அந்த மார்க்கை வச்சு அவனுக்கு கிடைக்கும். ஆனால் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்த குடும்பத்து பிள்ளைகளை கோச்சிங் சென்டர் கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி மோத விட்டா அன்ஈக்குவல் ஃபைட்டு தானே நடக்கும். அப்போ ஒரு புத்திசாலின்னு கூட பார்த்தேன், பிஜேபி லோன் எம்எல்ஏ போஜராஜன். அவர் ரொம்ப புத்திசாலி தானமா, ஏன் இந்த கோச்சிங் சென்டரெல்லாம் பிளேம் பண்ணுறதுக்கு பதிலாக தனியார் கோச்சிங் அரசாங்கமே பண்ணலாம். ஏன்பா அரசாங்கம் தான் பரீட்சை வைக்குது, போர்டு எக்ஸாம் தானே அது. அரசாங்கம் தான் வந்து ஸ்கூல் நடத்துது, காலேஜ் நடத்துது. அப்புறம் அது ஏன் கோச்சிங் சென்டர் எதுக்கு நடத்தணும்? ஒழுங்காக ஸ்கூலில் சொல்லி கொடுத்தோம்னா ஏன் வந்து கோச்சிங் சென்டர் தேவை? டியூஷன் போகிறாங்கல்ல பிள்ளைங்க, அது எதுக்கு தேவை? ஸ்கூலில் ஒழுங்காக வாத்தியார் சொல்லி கொடுத்தா டியூஷன் நம்ம எதுக்கு அனுப்புகிறோம்? அந்த டியூஷன் போனால் அந்த வாத்தியார் வந்து கொஞ்சம் பார்த்துக்குவார், நம்ம பையனை கவனிச்சுக்குவார், ஏதாவது கேள்வி கிடைக்கும். இதுதான் இது. அதாவது மார்க் கொஞ்சம் போடுவார். இப்படி தவறான எண்ணங்கள்ல தான் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க எல்லாருமே. அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் கோச்சிங் சென்டர் கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டணும். அவர் நம்ம விஜய் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிருங்க. மாநிலத்தில் கல்வி என்பது கலாச்சாரம், மொழி இது சம்மந்தப்பட்டது. இப்போ நாம் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் நேஷ்னல், அது பேரே என்ன, நீட்டுன்னா என்ன, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், NEET, நீட். எல்லாத்தையுமே ஆல் இண்டியான்னு சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்ன பாரதி, நம்ம நாட்டில் எவ்வளோ வேற்றுமைகள் இருக்கு. இவ்வளோ வேற்றுமை, டெஸ்பைட் ஆல் தீஸ் டிஃபரன்சஸ் நம்ம யுனைட்டடாக இருக்கிறோன்றது தான் பெருமை. ஆனால் மோடி கவர்மெண்ட், RSS என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றாக்கு, ஒரே நாடு ஒரே டேக்ஸு, ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்படி எல்லாமே ஒன்றுன்னா அது செயற்கை இல்லைங்களா? நம்ம நாடு வந்து என்ன கேட்டால் இது ஒரு நாடே இல்லைன்னு நான். ஏன்னா ஒரு 300 வருஷத்துக்கு மேலே ஆங்கிலேயர் வந்து இதை ஒன்றா அடக்கி ஆளலைன்னா இது ஒரு நாடாகவே இருந்திருக்காது. நாடுகளின் நாடு தான் இது. சேரன் ஒரு பக்கம், சோழன் ஒரு பக்கம், பாண்டியன் ஒரு பக்கம், தமிழ்நாட்டிலே சொல்கிறேன் பல்லவன் ஒரு பக்கம், இந்த பக்கம் அசோகர் ஒரு பக்கம். ஆக பல நாடுகள், பல கலாச்சாரம், பல இனங்கள். தெலுங்கானால நைசாம் இருக்காரு, திருவாங்கூர்ல வேற ஆளு, ஸோ இப்படி மைசூர்ல வேற ஆளு, மகாராஜா. இப்படி இந்த நாடு என்பதே ஒரு செயற்கையாக ஆனால்
தொடர்ந்து 300 வருஷம் ஒரே ஆள் விக்டோரியா மகாராணி கண்ட்ரோல்ல இருந்ததால கொஞ்சம் அப்படியே ஒரு நாடா உருவாயிடுச்சு. இப்போ நீங்க விஜயவாடா, நீங்க கும்மிடிப்பூண்டியை தாண்டினீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே மாறிடுமே. டேஸ்ட் மாறிடும், ட்ரெஸ் மாறிடும், உங்கள் பேசுற மொழி மாறிடும். நீங்க டெல்லிக்கு போறதுக்குள்ள 10 மொழி பேச வேண்டியது இருக்கும். இந்தி என்பது தேசிய மொழியா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து மலையாளத்தையோ தமிழையோ கன்னடத்தையோ அப்புறம் தெலுங்கையோ ஒரியாவையோ வங்காளத்தையோ காஷ்மீரியோ மராத்தியோ பஞ்சாபியோ மறுக்க முடியுமா? முடியாது. இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் அதனால தான் சொன்னேன், உடனே என்னை பிரிவினவாதி தேசத்துக்கு விரோதம் முத்திரை குத்திராதீங்க. இன்னைக்கு இந்தியா அஸ் சச் இந்தியாவா இருக்கு. ஆனா இது எப்படி ஆச்சுன்னு சொன்னா, இது ஒரு செயற்கையான ஒரு அமால்கமேஷன் தான். இப்படியே அது முன்னால இங்கிலீஷ்காரன் வராம இருந்ததுன்னா இன்னைக்கு ஐரோப்பால எப்படி சின்ன சின்ன நாடுகள் இருக்கு, அது மாதிரி தான் நம்மளும் இருந்திருப்போம். ஸ்ரீலங்கால வந்து ஈழம் கேட்குறாங்கல்ல, ஸ்ரீலங்காவே குட்டி நாடு, அவங்க ஏன் ஈழம் தனி ஈழம் கேட்குறாங்க? ஏன்னா அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பாரபட்சம், தமிழர்களுக்கு எதிராக சிங்களர்கள், எனக்கு தனி நாடு கொடுப்பான்றான். ஸோ நாடு எவ்வளோ சைஸு எவ்வளோ ஆள் இருக்கான்லாம் இல்லை, சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது. அதே போல் ஒரே நாடு ரெண்டாக பிரிஞ்சதெல்லாம் இருக்குது. வட கொரியா தென் கொரியா, வியட்நாம் பிரிஞ்சு இருந்த நாடு ரெண்டா ஒன்னா ஆயிடுச்சு. இப்போ வட வியட்நாம் தென் வியட்நாம் இப்போ ஒன்னாயி வியட்நாம்னு ஆயிடுச்சு. ஸோ நாடு நெடுக ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ மோடி அரசு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கையில் எடுத்துட்டு எல்லாம் ஒன்று ஒரே நாடு அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்டே நமக்கு எதிரானதுங்க. எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவோம், ஆனால் பாரதியார் சொன்ன மாதிரி செப்பு மொழி 18 உடையாள் ஆனால் சிந்தனை ஒன்றுடையாள். யார் அது? பாரத மாதா, பாரத தேவி. அப்போ அதனால அந்த ஒரு புளூராலிட்டி பன்மகத்தன்மை அதை இவங்க ஏற்க மறுக்கிறாங்க. இவங்க யாந்திரிகமா மொழிவாரி மாநிலங்கள்லாம் எதுக்கு வந்தது? வடமண்டலம் தென்மண்டலம் ஜோனா பிரிக்கலாம்லாம் பிளான் பண்றாங்க இவங்க. யாரு? பிஜேபி. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு மொழிவாரி மாநிலங்கள் உருவாச்சு. இன்னைக்கு பாருங்க, அந்த மொழிவாரி மாநிலங்கள்லே கூட போதலன்னு ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் ஹிந்தி பேசுற மொழி தானே, ஏன் அங்க சத்தீஸ்கர்னு ஒரு மாநிலத்தை பிரிச்சு எடுத்தாங்க? பீகார்ல ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்தை பிரிச்சு எடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல மொழிவாரி தானே பிரிச்சாங்க. இப்ப அதுலயும் டெவலப்மெண்ட் ஆகல, எங்களை ஒதுக்குறீங்கன்னு சொல்லி தான் உத்தராகண்ட் பிரிச்சு எடுத்தாங்க, தனி மாநிலம். ஆந்திரா ரெண்டா உடஞ்சிடுச்சா இல்லையா? தெலுங்கு தானே அவங்க பேசுறாங்க, தெலுங்கானாலும் தெலுங்கு தான், ஆந்திராவும் தெலுங்கு தான். அப்புறம் ஏன் ஒன்னாச்சு? ஏன்னா தெலுங்கானா வந்து டெவலப்மெண்ட்ல பின்தங்கி இருக்கு, ஆந்திர பிரதேசம் நல்ல வளமா இருக்கு. இதுதான் விஷயம். அதனால ஒரே நாடு அப்படின்றதெல்லாம் வேலைக்காவாத விஷயங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இப்ப பாரத மாதா அப்படின்னு சொன்னீங்க, இதுலையுமே வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்து வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் தமிழ்த்தாழ் வாழ்த்து தான் வந்து பாடணும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து சொன்னார். அதுக்கு வந்து எதிர்கட்சியில் வந்து ஆளுநர் எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து வந்தே மாதரம் தானே பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு எதிராக விமர்சனம் வச்சாங்க சார். அது வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்து வந்து அதுக்கு விளக்கம் அவ்வளோ அழகாக அந்த சட்டப்பேரவையில் கொடுத்துருப்பாரு. ஸோ அது எப்படி நினைக்கிறீங்க? அது சரி, இது இந்த மதவாத கூட்டம் பாஜக என்னைக்கு 2014 வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுலேருந்து அவங்களுடைய 2 ப்ரோக்ராம் தான். எதை ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காசு காரியத்திலே கண்வையடா தாண்டவக்கோனேன்ற மாதிரி பாஜக அரசு எதை செஞ்சாலும் ஒன்றை பார்த்துக்குவாங்க. சிறுபான்மையினர்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணு, இந்து என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஒரு மதவாதத்தை, அதாவது இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கு, இதை வந்து ஒரு மதம் சார்ந்த நாடா பாகிஸ்தான் மாதிரி சவுதி அரேபியா மாதிரி ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பெருசா இருக்கு,
அதை வாயில போட்டு முழுங்க முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க புத்திசாலி? புட்டு புட்டு சாப்பிடுவாங்க. அது போல இந்த மதவாதத்துக்கு மொத்தமா திணிக்க முடியலன்னு கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்குங்க வந்தே மாதரம் பாடலை எடுத்துக்கோம். அந்த பாடல் சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட பாடல் தான், நல்ல பாடல் தான், ஜனகன மனகதி மாதிரி. ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு அமைந்த ஆட்சி, அரசியல் அமைப்பு, அந்த குழுலாம் அவங்க அதை ஆய்வு பண்ணி தானே வந்து ஜனகன மனகதியை வந்து நேஷனல் ஆந்தம், தேசிய கீதமா ஏத்துக்கினாங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்தே மாதரத்துல என்னன்னா ஒரு 6 ஸ்டான்ஸா இருக்கு, 6 சரணமா பல்லவியா 6 பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல ஒரு 2 பேராகிராஃப் பொதுவா இருக்கும். மற்ற பேராகிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மத கடவுள்களை உருவ வழிபாடு, விக்கிரக வழிபாடு மாதிரி அப்படி இருக்கும். அப்போ இந்தியாவில் வந்து செக்குலரிசம் இருக்குது. இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க. அந்த வந்தே மாதர பாடலை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பாடலை ஏன் அன்றைய நம்ம தலைவர்கள், சுதந்திர போராட்ட ஈடுபட்ட தலைவர்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை வந்து ஏன் ஏற்றுக்கலன்னா, அதில் வந்து முதல் 2 பேராகிராஃபில் எந்த சர்ச்சையும் இல்லை. மற்ற 4 பேராகிராஃபில் இந்து கடவுள்களை வழிபாடு பண்ணுற மாதிரியும் வாழ்த்துற மாதிரியும், இந்து கடவுள்கள் உருவ வழிபாடெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்போ மதச்சார்பற்ற நாடு. அப்போ அதை என்ன பண்ணாங்கன்னா 4 விட்டுட்டாங்க. சர்ச்சைக்குரிய அந்த 4 விட்டுட்டு முதல் 2 இதை மட்டும்தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நேஷ்னல் சாங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பாடுவாங்க, பல நிகழ்ச்சிகள்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பாஜக எல்லாத்துலேயும் மத வெறியை தூண்டி விடுறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரியா காத்துட்டு இருந்து அந்த வந்தே மாதரம் எழுதின வருஷம் 150வது ஆண்டு விழான்னு சொல்லி ஒரு பாடலுக்கு 2 நாளோ 3 நாளோ பார்லிமெண்ட் செஷன்லாம் கூட்டினாங்க. மக்கள் பிரச்சனைக்கு கூட்ட மாட்டாங்க. இப்போ 15-20 நாளா அமித்ஷா மோடியும் பார்லிமெண்ட்டுக்குள்ளவே வரல. புரியுதுங்களா? இதுதான் இவங்க பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குற மரியாதை. ஆனா இவங்களுக்கு தேவைன்னா ஒரு பாடல், நான் அதை குறைச்சி மதிப்பு. ஆனா அதுல அதாவது பார்லிமெண்ட் செஷனை கூட்டி அதுக்கு வந்து அதை பத்தி புகழ்ந்து பேசுற அவசியம். ஏன்னா இவங்க விஷயம் அதுல இருக்குது, இந்துத்துவ விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்கிறதால முழுமையான பாடலையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து, சொல்ல போனா அதை விட பெரிய அந்தஸ்து கொடுக்க போறோன்றாங்க. அது கடுமையா எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கிறதால முஸ்லீம்களை பத்தி கவலை இல்லை, கிறிஸ்டியன்களை பத்தி கவலை இல்லை, இந்துக்களுக்கு மட்டும் இந்த நாடுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப கவலை தரும் விஷயம் என்னன்னா, முதல் முறையா வந்தே மாதரம் பாடலை ரெட் ஃபோர்ட்ல சுதந்திர தினத்தை அன்னைக்கு பாட போறாங்களாம் முழுமையா. ஸோ இதெல்லாம் வந்துங்க மதவாத அஜெண்டாவை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்ந்து இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமா நீராறும் கடல் உடுத்த அந்த பாட்டு மனோன்மணியம் அந்த இவர் எழுதினாரு. ஸோ அதனால அதை நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இதுலேயும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் இந்த வந்தே மாதரம்லாம் வந்த பிறகு ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து சர்க்குலர் மேல சர்க்குலர் போடுறாங்க. முதல் பாடல் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தான் ஜனகணமன, திரும்பவும் வந்தே மாதரம் ஜனகணமன, நிகழ்ச்சியின் துவக்கத்தில் முடிவில் பாடணும்ன்றாங்க. இதை தான் ஃபாலோ பண்றாரு கவர்னர். ஏன்னா அவரு ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அதனால அவர் வந்து அவர் நிகழ்ச்சி அது என்னன்னா பதவியேற்பு நிகழ்ச்சியா இருக்கலாம், அல்லது அமைச்சர்கள் பதவியேற்பு. இப்படி கவர்னர் வந்து சான்சலரா போய் கலந்துக்கிறாருல பல்கலைக்கழகங்கள்ல பட்டமளி, அதுல எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டை எடுக்கிறாரு. இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போகுது. இந்த ஒரு அனாமலியை சரி பண்ணணுன்ற நல்ல நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி வாழ்த்து பாடல் தான் முதல்ல பாடணும்.
மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படின்றத ஒரு சிறப்பு தீர்மானத்தின் மூலம் தமிழ் மொழி தான் எங்களுக்கு முதன்மையானது, மற்றதெல்லாம் அப்புறம்தான், வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு பாட வேண்டியது அரசு நிகழ்வுகளில், கல்வி நிலையங்களில், பொதுத்துறை நிறுவனம், பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் அப்படின்னு சொல்லி அதை உறுதி செய்யும் அந்த தீர்மானத்தை தான் முதல்வர் இது பண்ணியிருக்காரு. அநேகமாக இதில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா திமுக ஆளுங்க. நீங்கள் பதவி ஏற்றும் போதே இது வந்து 2வது பாடினாங்க, அமைச்சர்கள் 3வதுன்னுவாங்க. ஆனால் கொஞ்சம் பின்னால் போய் ஸ்டாலின் சார் பதவி ஏற்ற போது இதே தான், தமிழ் முதல்ல பாடல. அதே போல சட்டமன்ற 100ஆண்டு விழாவுக்கு நம்ம அப்போது ஜனாதிபதியா இருந்த கோவிந்த் வந்திருந்தப்போ கலைஞர் படத்தை திறந்தாங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் இதே கதை தான். அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடல, ஜனகண மனகதி ஆரம்பத்திலையும் பாடியிருக்காங்க, எண்டிலையும் பாடியிருக்காங்க. அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, கவர்னர், அதான் ஆளுநர், குடியரசுத் தலைவர் இவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சிகளில் இந்த முறையில் தான் இருக்கணும். அதாவது வந்து முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமன, அதாவது நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால, முடிந்த பிறகு திரும்பவும் வந்தே மாதரம் ஜனகண 2 முறை பாடணுன்றாங்க. ஸோ அதை வந்து பல்வேறு கருத்துக்கள் அதை பற்றி இருக்குது. இது வந்து இப்படி தான் வந்து நம்ம தேசபக்தியை காட்டணுமா? சினிமா தியேட்டருங்களில் முதல்ல படம் முடிஞ்சவொன்னும் போடுவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வேக வேகமாக கிளம்பி போவாங்க. சரி, இது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குதுன்னு படம் தொடங்கும்போது போட்டாங்க. கொஞ்சம் பேர் எழுந்து நிற்பான், கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தேசத்தின் மேல் வைத்திருக்கிற பாசத்துக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் ஒரு அளவுகோலாக நான் நினைக்கல. புரியுதுங்களா? ஸோ இனியோ தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது தமிழ்நாட்டில் முதலில் பாடப்பட வேண்டும், முதன்மையாக அதுதான் மதிக்கப்படும் என்ற கருத்து தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஏற்க வேண்டியதுதான். அதை திரு விஜய் அவர்கள் நேற்று பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்.